அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் அவர் கடலூர் பரங்கிப்பேட்டை தக்கப்பாச்சி என்ற ரோட்டை பற்றி நான் போட்டிருந்தேன். ஏன்னா எல்லா விமர்சனம் வரும், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் விட்டுட்டேன், எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. புரியுதா? மாட்டினா மாட்டிக்க, எது வேணாலும் பண்ணிக்க, பிரச்சனை இல்லை. புரியுதா? அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது தெரிஞ்சவங்களே அந்த தப்பை பண்ணி போடுறாங்க. என்ன போடுறாங்க தெரியுமா? பாய் ரொம்ப பயம் காட்டுறாரு. பாய் நாங்கள் இதெல்லாம் முன்னக்கூட்டி ஓடிட்டோம் பாய். அது ஓகே, ஓடினது ஓகே. ஓடாதவங்களுக்கு தானே அந்த பதிவு, தெரியாதவங்களுக்கு தானே பதிவு. எத்தனை பேர் அந்த தக்கப்பாச்சி ரோடு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க தெரியுமா? தெரிஞ்சவங்க ஏன் பிரச்சனைக்கு வரீங்க? ஓகே, அதை விடுங்க. இப்போ இவர் இந்த பரங்கிப்பேட்டைக்கு இவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? இவர் போலான்னு சொல்லி தக்கப்பாச்சி ரோட்டை பிடிச்சி வந்திருக்காருங்க. வந்த இடத்துல மெயின் ரோடு மோயாயை பிடிக்கும் போது அந்த காட்டுக்குள்ளே லைட்டு கிடையாது, கும்மி இருட்டு, தண்ணியை ஊற்றி வந்திருக்காரு. என்ன பண்ணுன்னே அவருக்கு தெரியல. நான் உடனே யாருக்கும் ஃபோன் அடிக்கல. இந்த கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்களே அவங்களுக்கும் அவர் ஃபோன் அடிக்கல. மற்ற ஆளுக்கு யாருக்குமே ஃபோன் அடிக்கல, எனக்கு தான் அடிக்கிறாரு. நான் அப்போ தான் அந்த பிரிட்ஜை பாஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கடந்து 40 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கேன். உடனே வண்டி நிப்பாட்டிட்டேன். புரிதா? நான் சிங்கிள் தானே, வண்டி நிப்பாட்டிட்டேன். சரி, என்ன ரொம்ப ஒரு பயத்தில் இருக்கார் அவர். நான் சொன்னேன், என்ன ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இல்லை பாய், இங்கே இன்னுமே இல்லை பாய். சரி, உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ எதுக்கு நீங்கள் அந்த ரோட்டில் வரீங்க? சரி, இப்படி ஆகி போச்சு, இப்படி என்ன பண்ணுன்னு தெரில பாய். மிட் நைட்டுங்க, 3:15 மணி. யாருங்க அவருக்கு தைரியம் கொடுத்தா? இல்லை, நான் தெரியாமல் இவங்க தான் வந்து அவருக்கு வந்து தைரியம் கொடுத்தாங்களா அன்னைக்கு? என்ன நடந்தது? அவர் சொன்ன ஓசு ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது. புரியுதா? என்கிட்ட இருக்குது. எப்படி 40, 20, 60 கிலோமீட்டர் நான் எப்படி ரிட்டர்ன் போகிறது? ஜிபிஆர்எஸ் இருக்குது எனக்கு. நீ எதுக்கு இப்போ அந்த ரோடு ஏறி உள்ளே போனான்னு கம்பெனி கேட்டான். அப்போ என்ன பண்ணணும்? அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார். இதான விஷயம். ஓகே, மேலே கட் ஆகிருக்கா? சென்டரில் கட் ஆகிருக்கு. ஓகே, ஏதாவது பைப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அவர்கிட்ட. சின்ன பொடி பைப்பு உள்ள சொருகிற மாதிரி இல்லை. சரி, அது திக்கான ஒரு இதாக, ஆமாம் திக்கானதான்னாரு. டேப் வச்சுருந்தாரு. டேப் இருக்குல்ல, எத்தனை டேப் இருக்கோ அத்தனையும் சுற்றுக்கன்ட்டேன். கொஞ்சம் நல்ல கூல் டைம் தான், அது நல்ல சுற்றுக்கன்ட்டேன். புரியுதா? நான் திருப்பி 60 போகணும். அவர் மெயின் ரோடு பிடிக்க 27 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. அதுலேருந்து 17 கிலோமீட்டர் மோயா. அங்கே ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு ஆள் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். கேட்குறாரு, இருக்குமா பாய்? அப்படி இப்படி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் அங்கே இல்லைனாலும் போட்டுருங்க. போட்டு சுற்றுன்னு சுற்றி சொன்ன ஐடியாவில் அதை தண்ணியை ஊற்றி அழகாக கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் தண்ணி இறங்கியிருக்கு, கொஞ்சம் லேட்டாக இறங்கியிருக்கு. தண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. புரியுதா? இதுக்காக தான் நம்ம சொல்கிறது. தெரியாதவங்க அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையே, அவருக்கு உங்களுக்காக ஃபோன் பண்ணார். இல்லை, நான் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் தான் நீங்கள் போய் ஏதாவது உதவி பண்ண போகிறீங்களா? இல்லையே. புரியுதா? ஐடியாவை என்ன செய்வீங்க? அப்போ ஓசில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, அப்படி தானே? அப்போ அவருக்கு ஐடியா கொடுக்குற யார்? ஒரு பயத்தில் நிற்கிறாரு. என்ன செய்யறது? வந்துட்டாரு அவர், அந்த ரோட்டில் வந்துட்டாரு. என்ன பண்ணுறது? அவரே போடுவாருங்க கமாண்டு. நான் போய் சொல்லலை, அவரை தான் இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஜுலுமில் என்னை கண்டுக்கிட்டு விட மாட்டேன்ட்டார். புரியுதா? அப்புறம் வந்தார், இதை சந்திச்சு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். சரியா? அப்புறம் அதை வண்டி எடுத்து கொண்டு வந்துட்டு மோயாலேருந்து திருப்பி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. நான் போய்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீங்கள் அங்கேயே தூங்குங்க, ஒன்றும் பயம் இல்லை. அங்கே எலக்ட்ரிஷியன் இருக்குது. காலைல ஏதாவது ஒரு ஓசு போடுவாங்கன்னா சூப்பராக ஒரு ஓசு, புது ஓசு அதே மாதிரி கிடச்சிருக்கு. போட்டுட்டு திருப்பி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன ஒரு மனிதாபிமானம் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம வந்து அனுபவத்தை பட்டறிவுங்கிறது எதுக்கு சொல்கிறோம்? இதுக்கு தான் சொல்கிறோம். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே, அதுக்கு பிறகு அவர் ரொம்ப நன்றி சொல்லிட்டு உன்னை கிளம்பி போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் சந்தித்தார், வந்தார். நம்ம அவரை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். எங்கே வண்டியை விட்டுட்டு எங்கே நடந்து வர்றாரு பாருங்கள். கையில் என்னத்தை இல்லாமல் தூக்கிட்டு வர்றாரு. வண்டி ஐயோ, இறங்கி பார்ப்போம். சரி, என்ன எப்படி இருக்க முதல்ல அதை சொல்லுங்கள். சரி, முதல்ல கையை கொடுங்க. எந்த ஊர் முதல்ல அதை சொல்லுங்கள். அப்படியா? காத்தடிக்க அந்த பக்கம் நிற்கும். எந்த ஊர் சொல்லுங்க? கடலூர் பரங்கிப்பேட்டை. சரி, எங்க இருந்து போன் பண்ணிட்டு வரிய? நான் எங்க போன் அடிச்சேன்? கசதா தாண்டி போன் அடிச்சேன் பாய். எத்தனை நாளா இந்த மாதிரி செய்றிய? அது 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு கம்பெனிக்கு வந்து திரும்பி போனப்போ உங்களுக்கு போன் அடிச்சது. உங்க வண்டி எங்க நிப்பாட்டி இருக்கியா? நிக்குது பாருங்க,
அதாவது ஆப்போசிட் ரோட்ல விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா பை. இன்னைக்கு நானும் சிங்கிளா ஓடுனதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால சரி ரொம்ப காலமா நீங்க போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இன்னைக்கு நிப்பாட்டிடுவோன்னு இந்த வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேரு நின்னு பேசிட்டு தான் போவேன். ஏன்னா சிங்கிளா போறேன். ஜில்லாவில படுத்துருந்தீங்க பை, நான் பார்த்தேன். அது நீங்க அப்பயே நான் ரைட் சைட்ல ஒதுக்கி இந்த வண்டியை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையே பண்ணேன். இல்ல அதே வேற வண்டி வேற, அவன் ஜித்தா போறான். 7046 ஜித்தா போகுது அந்த வண்டி. அந்த வண்டியை பார்த்துட்டு பை நீங்க தான் நினைச்சிட்டு போன் அடிச்சேன். இல்ல நீங்க 8115 நம்ம வண்டி. சரிங்க பை. சரியா 8115. இது என்ன வாங்கிட்டு வந்தியா? இது பேரிச்சம்பழம். இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வண்டியில இருக்கு பை, எல்லாமே இருக்கு. சரி ஓகே, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். வேற என்ன பேர் சொன்னீங்க? விஜயன் பை. விஜயனா? வீடியோ எவ்வளவு காலம் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 வருஷம் இருக்கு. சரி, வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு பை. வண்டியெல்லாம் வாழ்வோம்லாம் நான் ஊர்ல பார்த்தது கூட கிடையாது பை. ஏன் பார்த்து எல்லாம் வாழ்வோன்னா என்ன? வாழ்வோன்னா நேம் தாங்க வாழ்வோ பை. பல பேர் சொன்னாங்க இந்த வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, லைன் ஓட்ட முடியாது. நான் சொல்ற கேளுங்க, நான் சொல்ற கேட்கல. நீங்க எந்த வண்டி ஓட்டுறீங்க? அந்த தல்லாஜா பை. தல்லாஜா வண்டி பேர் என்ன? சிட்ரக் பை. இப்ப அந்த வண்டி நான் ஓட்ட முடியுமா முடியாதா? முடியும் பை. முடியும் தானே? அப்ப அந்த வண்டி பேருக்கும் இந்த வண்டி பேருக்கு என்ன இருக்கு? அப்படி இல்ல பை, இவ்வளவு காஸ்ட்லியான வண்டி தரணும்ல ஊர்ல. ஐயா ஊரை சொல்லுங்க. அவன் அப்படி ஆக்கி விட்டான். ஆமா, அவன் ஆக்கி விட்டுட்டு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பெங்களூருக்கு போ, அங்க போ, இங்க போன்ட்டான். இங்க எவன் பெங்களூர் போனா? இங்க யாருக்குமே எங்கேயும் போல. இப்ப உங்களுக்கு தனசல் கொடுக்கானா? கேளுங்க, இப்ப சொல்லுங்க. நாளைக்கு நான் என் கம்பெனி, ஆமா சத்தியமா சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு சேர்த்துறேன். நீங்க வாழ்வா ஓட்டுறீங்களா இல்ல அப்புறம் பாப்போம். நாட்டுக்கு போனோம் பை. இல்ல நான் சொல்றேன், என் கம்பெனில இன்னைக்கு வேகன்சி இருக்கு. புரியுதா? யாரா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. லோக்கல்ல ஆமா, அங்க விசாலாம் கிடையாது இந்தியாவுக்கு. சரியா? இன்னைக்கு நான் சேர்த்து விடுறேன். போன வாரம் தஞ்சாவூர் 2 பேரை சேர்த்திருக்கேன். நானே டெஸ்ட் பார்த்து ஒரு பிலிப்பைன்ஸ் அதெல்லாம் பார்த்து நானே சேர்த்திருக்கிறேன். புரியுதா? அதனால சொன்னேன், அதெல்லாம் வந்து வாழ்வா ஓட்டலாம் பெரிய கொம்பு. ஏன்னா நான் 35 வருஷம் வாழ்வா ஓட்டுறேன். நான் என்ன பெரிய கொம்பா? வேற என்னங்க? இப்ப வாழ்வா தானே உட்காந்துருக்கியா? வேற என்ன? அது இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிறவனை எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருப்பான். இந்தியாவில நம்ம லைலாண்டு கொடுக்கறதுக்கே அவ்வளவு பாய். லைலாண்டு நம்ம நாட்டு வண்டி பாய். எனக்கு அதெல்லாம் ஓட்ட முடியாம இருக்கு. நான் 6 மாசம் தான் ஓட்டி இருக்கேன். புரியுதா? நான் அந்த லைன்ல போயிருந்தா நான் அப்படித்தானே போயிருப்பேன். இதெல்லாம் பாத்துருப்பேனா? என் மைண்ட் என்ன தெரியுமா? வண்டி கீர் பாக்ஸ் இன்ஜினை கரெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வால்வாங்கிறது பேரு பாய், மெர்சிடிஸ்ங்கிற பேரு தான். அந்த வாழ்வா என்னமோ ஜெர்மன் பொண்டாட்டி மாதிரி ஆக்கி விட்டான் நம்ம நாட்டுல. வேற ஒண்ணு இல்ல. புரியுதா? ஜெர்மனிக்கே உதயதானே பாய் வாழ்வா மெர்சிடிஸ். ஸ்வீடன் சுடன் ஏதாவது இருக்கட்டுமா பாய். கீர் பாக்ஸ் இன்ஜின் போய் ஓட்ட போறோம் நம்ம. பேர் அப்படி தமிழ்நாட்டுல தான் ஆக்கி விட்டது. இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாய். இங்கிலீஷே தெரியாது பங்காளி. அவன் எங்க கம்பெனில 7 பேர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். வேற சரி ஓகே, உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அது சொல்லுங்க. சரி, நீங்க இந்த கீஸ புடிங்க. அட புடிங்களா, இதை ஓபன் பண்ணுங்க. அந்த ஆப்பில அட ஓபன் பண்ணுங்க. அட ஓபன் பண்ணுங்க, நிறைய இருக்கு. அது ஓபன் பண்ணுங்க, செய்யுங்க. நான் எப்போ இன்னைக்கு சாப்பாடு எனக்கு அதான் மத்தியானம். இல்ல காலையில வந்து 9 மணிக்கு ஒரு அவிச்ச முட்டையும் கொண்டக்கல்லையும் ஒரே ஒரு தந்து ரொட்டி சாப்பிட்டேன். 11 எடுங்க உடைங்க. நீங்க உடைங்க, ரெண்டு எடுங்க. அப்போ ரைட், அதை உடைங்க. அது ஆரஞ்சு இதெல்லாம் நோய் சுகர் கிடையாது. புரியுதா? கட்டுங்க, எடுங்க. நான் மைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால எடுக்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி, அவன் முடிச்சு இதை முடிச்சு போடுங்க அதே மாதிரி. ஓகே, வேற என்ன வேணும்? ஒன்னும் வேணாம், எல்லாம் இருக்கு நம்ம வண்டியில, எல்லா ஐட்டமும் இருக்கும். சரி சரி, வண்டி வந்து பார்த்து பதமையா போதும், அப்படியே காத்து இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரியா? நம்ம கவனமா இருக்கணும். கண்டிப்பா. சரியா? நான் இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நின்னு பார்த்துட்டு தான் போறேன். யாரா இருந்தாலும் அன்னைக்கு போன் ஒரு டைம் அடிச்சீங்க, அங்க வண்டிக்கு ஒரு டைம் கம்ப்ளைண்ட் ஆன, அப்படி நீங்க நேரா போயிட்டேன். ஆமா, நீங்க தான் போனி. அந்த எல்லா ஓசும் என் வண்டியில இருக்கு. இல்ல பை, எனக்கு தெரியாது. இல்ல, நான் அந்த ரோட்ல வந்தேன். நீங்க அப்ப எல்லாம் பாஸ் ஆன பிறகு அடிக்கிறதா? அப்ப ஆன ஒண்ணு அடிச்சிருக்கலாம்ல. என்ன பை பண்றது? அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரல. நீங்க இந்தாண்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கே ஞாபகம் வந்திருக்கு. என்னத்தையாவது வாட்டர் டேங்க்லயே அந்த ஓசு இருக்கு. தூக்கி போட்டு மாட்டிட்டு போய். சரி, ஒரு ஐடியா கேட்டியா? நானும் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுபடி அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டீங்களா வண்டியா? இல்ல, மோயால வந்து அதான் மோயால தான் அந்த மெக்கானிக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தானா? கிளீனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னென்ன சின்ன ஓசு, வாட்டர் ஓசு, ஆயில் ஓசோ, பழைய இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒரு ஷாப்ல கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஆமா, அந்த ஓசு ஏர் ஓசு கட்டாவுற அந்த கனெக்டர் பண்றது அதெல்லாம் 10 ரியால் இதெல்லாம் கடையில இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. தண்ணி எப்பவுமே வச்சுக்கிறீங்க. ஆமா, அதான் சொன்ன ஓசுகள் மெயின். ஏதாவது லைட்டான ஓசு இருக்கு தெரியுமா, அதான் கட் ஆகும். மத்த பெரிய ஓசு எல்லாம் கட் ஆகாது. இப்பதான் கிளிப்பு அது இதெல்லாம் வச்சுக்கிறணும். சரியா? சரி, வேற சாப்பிட்டாச்சா இல்லையா? எங்க சாப்பிட்டியா? இங்க ஜில்லாவில சாப்பிட்டேன். சரி ஓகே, இப்ப சாப்பிடணும்ல.
இல்ல பை வேணாம் பை, அப்படியே டீ மெதுவா குடிக்கணுமா? டீ சரி வாங்க, நான் அதுக்கு தான் மத்தியானம் இது சாப்பிட்டு வந்தேன். சரி. இன்னும் இப்போ மணி எத்தனை? மணி 5 மணி. 5 மணி தானே. இப்போ நான் சாப்பிட்டாச்சுன்னா இந்த நைட்டு ஒரு பால் தான் அது சரி பை. முடிஞ்சு போச்சு. நான் அப்போ தான் 5 ஒரு 3 மணி இருக்கும். காலையில் நாஸ்டா பண்ணிட்டேங்கிறதுனால 3 மணிக்கு ஒரு பாலும் 2 ஆரஞ்சு 2 ஆப்பிளும் சாப்பிட்டு வந்தேன். சரி பை. புரியுதா? நீங்களும் ஃபோன் பண்ணிட்டே வந்துட்டிய. நான் அந்த வண்டியை பார்த்துட்டு தான் போய் ஃபோன் அடிச்சேன், இல்லைன்னா ஃபோன் அடிச்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எங்கே அடிக்கலாம். நீங்க அன்னைக்கே சொன்னீங்களா இந்த லைன்ல தான் சிங்கிள் தான் ஓடிட்டு இருக்கீங்க. ஃபோன் நான் எடுக்கலைன்னா தூங்குறேன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ மேக்ஸிமம் நானும் அப்படிதான் போய் ஃபோன் எடுக்கலன்னா தூங்கிட்டு இருப்போம். சரி, இப்போ எப்படி பரவாயில்லையா கம்பெனிலாம்? ஓகே பை, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சம்பளம் எல்லாம் பரவாயில்ல, ஒரு மாதிரி இருக்கு பை. கொடுக்குறானுங்களா? கொடுப்பாங்க. ஆ நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஓடிச்சு. சரி. இப்போ கம்பெனியை ஒரு சில வாழை வீணாக்கி வச்சதுக்காக. சரி, சொல்லுங்க பை. சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் பை. இப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன் பை, சவுதி வாங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. ஆ ரோடு கொஞ்சம் மோசமானது. நம்ம அவங்க தப்பா வந்தாலும் நம்ம மேலதான் சொல்லுவாங்க. சரி, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டிக்கதான் வேண்டியதான் பாய். அதாவது ஒண்ணும் இல்லை பாய். சரி, பார்த்து ஜாக்கிரதையா இது பண்ணுங்க. பாய்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க. பாய் ரிப்ளை கொடுப்பாரு. ஆமா கண்டிப்பா. சொல்லியாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். பாருங்க, இப்படிதான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நின்று பார்த்துட்டு தான் போக வேண்டியிருக்கு. டபுள் டிரைவராக ஓடும்போது எங்கேயாவது நான் பெட்ரோல் பம்பில் நின்னேன்னா அந்த டைமில் யாராவது இருந்தாங்கன்னா சந்திப்பேன். இப்படி நின்று நான் பேச முடியாது பார்த்தீங்களா? ஏன்னா நானே எக்ஸ்பிரஸ் ஓடுற ஆள் தானே. கண்டிப்பாக எல்லா ஃபோனுக்கும் அட்டன் பண்ணுவேன். தூங்கிட்டு இருந்தால் எடுக்க மாட்டேன். அதுக்கு முடிச்ச பிறகு நான் எடுப்பேன். இவர் கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ காலமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? எவ்வளோ காலமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு? 4 வருஷமா பார்க்குறாராம். வீடியோ பார்த்துக்கிறேங்க. இப்படி தான் நான் பார்க்குறது. இப்போ வசமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் நாங்கள். புரியுதா? எங்களை பிரச்சனையே இல்லை. நான் நைட்டு எனக்கு 12 மணிக்கு தான் ட்ரக் வந்து ஓப்பனு. அதுக்கு பிறகு நான் விடிய காலம் 4 மணிக்கு போய் சேர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நீ சந்திச்சுட்டு போகணுன்னு தான் இருந்தேன். ஓகே, நன்றி. சந்தோஷம். சரியா? ஓகே, வரேன்.